இன்னைக்கு திடீர்னு கிஃப்ட் வச்செல்லாம் ஆரி கொடுத்தேன்னு டவுட் இருந்துச்சு. என்ன ஆரி கேக் கொடுக்குறாங்க எப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க அங்கேருந்து அனுப்புகிறாங்கன்னா. ஐயோ யாருன்னு தெரியல இந்த வாட்டி. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஆரி பிரதர் லைன்ல தான் நடக்கணும். லைன் கிராஸ் பண்ணி போயிட்டீங்க. இது சரிப்பட்டு வராது. ஐயோ ஐயோ என்னது அண்ணன் போட்ட கோடு. இத நீ தாண்டப்படாது. நிச்சயமா தாண்டக்கூடாது. சத்தியமா தாண்டப்படாங்கல்ல. சரிங்கண்ணா. வின்னர் இஸ் ஆரி பிரதர். வின்னர் இஸ் ஆரி பிரதர். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. இவங்க சண்டை போடுறப்பெல்லாம் சத்தம் வராது. அப்போல்லாம் வந்துட்டு பிக் பாஸ் ஹவுஸ் தாங்க. சண்டை போடுறப்பையும் தானே சத்தம் வரும். அப்போ எனக்கு ஹெல்த் கண்டிஷன் டாலரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ கூட ஒரே சத்தமாக இருக்கும். செருப்ப கலட்டியா சத்தம் கேட்குமியா? ஆமாண்ணே ஆமாண்ணே போமா. நான் மட்டும் அப்ப சொன்னேன் எல்லாரும் ஏற கட்டிட்டு இருந்தீங்க. இந்த கல்ல பருப்பு கூட ஃப்ரிட்ஜ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்டா நீங்க இருந்து சொன்னேன். அவன் வந்து சாப்பிடறதுக்கு இடம் எங்கன்னு கேட்டா அவனை அடிச்சதும் இல்லாம போய் வேற சொல்றேன். 3-4 டைம்ஸ் இருக்கும். 3-4 டைம்ஸ். கரெக்டா சொல்லி மாட்டி விட்டுட்டானே. நான் தான் வைக்கல. நான் தான் சொல்லிட்டேன் நான் தான் வைக்கல. இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். வாய் திறந்து பேச மாட்டேன் நீ. இல்ல பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் வரதான். யார்ட்டையும் பேசுறது இல்ல. உனக்கு எனக்கும் பகதான். பாம்பு தீண்டியே தீரும். அம்மா அந்த கடவாரை எடு. புடிச்சு சொல்லிருக்கேன். புடிச்சவங்க யாரா? வா மச்சான் வா மச்சான். புடிச்சவங்க இல்லடா. பால புடிச்சவங்கடா. சார் பெருசா ஒன்னும் அடிப்படலையே. எதுக்கு ரியாக்ஷன்? பால புடிச்சவங்கடா சொல்லுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கு வந்து ஆஜித். இப்போ ஓய்வெடுக்கும் அறைக்கு போகணும். எனக்கு பிடிக்காது. நான் போயிட்டு வந்துட்டேன். சரவணா நான் வந்து கடவுள் இருக்கானே குமாரு. இருக்கான் கடவுள் இருக்கானே குமாரு. கடவுள் இருக்கானே குமாரு. தமாஷு தமாஷு. இயற்றலும் காத்தலும் அழித்தலும் செய்பவனே பகவான்.